ஸோ கேப்கட் வீடியோ எடிட்டிங் கிளாஸ்ல நேத்து நம்ம இன்ட்ரடக்ஷன் எல்லாமே பார்த்தோம். இந்த கீழே இருக்கிற எல்லா டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்கட்ல மேலே இருக்கிற அந்த டூல்ஸ், அதாவது ஆடியோ, அப்புறம் மியூசிக் எப்படி ஆட் பண்றது, நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்றது, அந்த டூல்ஸ் எல்லாமே பார்த்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேப்கட்டோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டோம். ஸோ நம்ம நேத்து எடிட் பண்ணோம்ல, அந்த பேபி இமேஜஸ், நேச்சுரல் இமேஜஸ் எல்லாமே இன்னைக்கு அதுல எப்படி அந்த ஆடியோஸ், மியூசிக்ஸ், டெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இமேஜஸ் எல்லாமே கீழே அந்த டைம் லைன்ல வச்சிருக்கிறேன். இதுல வந்து நான் ஒரு மியூசிக் ஆட் பண்றேன். இது வந்து ஒரு பேபி இமேஜஸா இருக்கு. ஸோ ஒரு மியூசிக், பேபி மியூசிக்ஸ் மாதிரி ஒரு மியூசிக்ஸ் ஆட் பண்றேன். அதுக்கு வந்து ஆடியோ அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கா மேல மீடியாக்கு பக்கத்துல, அந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே மியூசிக் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது கீழே நிறைய மியூசிக்ஸ் இருக்கும். இப்போ ஃபிஃபா, சம்மர், டென்ஸ், ஹிட்ஸ், விளாக், இது சம்மந்தப்பட்ட நிறைய அந்த மியூசிக்ஸ்லாம் இருக்கும். இப்போ நமக்கு எந்த மியூசிக்ஸ் இதுல வேணுமோ அந்த மியூசிக்ஸை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளா ஒரு பேபி மியூசிக்ஸ் அப்படின்னு போடுறேன். பேபி கியூட் சாங் இல்ல பேபி ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்ஸை நான் சர்ச் பண்றேன். பாத்தீங்கன்னா ராக் பேபி ஷார்க், பேபி ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இமேஜஸ், இந்த வீடியோக்கு கீழே இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த பிளஸ்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணா நமக்கு இது ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடியோஸ் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் மட்டும் அந்த மியூசிக்கை வச்சுக்கலாம். அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்பிளிட் ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்பிளிட்டை நம்ம கொடுத்தோம்னா இது வந்து ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ நமக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த போர்ஷன்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறனால இதை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். அது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ நீங்க பார்த்து செலக்ட் பண்ணும். சப்போஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் செலக்ட் ஆயிருந்ததுன்னா இந்த பக்கம் உள்ளது மியூசிக்ஸ் டெலீட் ஆயிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு டெலீட் ஆப்ஷனை கொடுத்தோம்னா அது டெலீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்படி மியூசிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மியூசிக் ஆட் பண்ணோம்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது பாருங்க அந்த டூல்ஸ்ல. டிரான்ஸ்கிரிப்ட் இப்போ நமக்கு வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ஸ். இப்போ பீட்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதாவது நம்ம வீடியோஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பீட்ஸ் வந்து சிங் ஆகும். ஓகேவா? நான் பீட்ஸ் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு பீட்ஸ் 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அந்த அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இதாகும். பாருங்க, ப்ளே ஆகுதா? இந்த மியூசிக் வந்து பீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலைஸ் லவுட்னஸ். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ தேவையில்லை. ஸோ அந்த லவுட்னஸை நார்மலைஸ் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றோம். ஸோ அதிகமா இதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. ஸோ என்ஹான்ஸ் வாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வாய்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இப்போ வந்து நார்மலா நம்ம மியூசிக் தான் கொடுத்துருக்கோம், வாய்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ வாய்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். அதாவது நமக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி வாய்ஸ் வந்து இன்னும் நல்லா கிளியரா ஒரு குவாலிட்டியான வாய்ஸா கொடுக்கறதுக்கு தான் இந்த என்ஹான்ஸ் வாய்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுவும் வந்து ரெடியூஸ் நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்றோம். ஓகேவா? இது மியூசிக்ஸ்க்கு செட் ஆகாது. நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ற வீடியோஸ்க்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
ஐசோலேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ வாய்ஸும் மியூசிக்கும் சேர்ந்து இருக்கும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணா மியூசிக் தனியா வாய்ஸ் தனியா நமக்கு ஸ்பிளிட் ஆகி ஐசோலேட் ஆகும். வாய்ஸ் மட்டும் தனியா ஐசோலேட் ஆகி கிடைக்கும், மியூசிக் தனியா கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இந்த ஆப்ஷன் இந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் லைன்லயே பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல ஒரு ஆரம் மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியுதா? ஸோ எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணா நம்ம செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எங்க போய் செலக்ட் பண்றோமோ, இப்போ இந்த இமேஜஸ்ல எதுல நம்ம செலக்ட் பண்றோமோ அங்க செலக்ட் ஆயிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்தோம்னா அதுவே ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு ஐகான் மாதிரி வருதா, அதை எந்த இடத்துல வைக்கிறோமோ அங்க வந்து ஸ்பிளிட் ஆயிடும். இப்ப நான் வந்து இந்த பேபி இமேஜஸ் நடுவில் வச்சு ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இந்த நேச்சர் ஒரு இமேஜ் இருக்கு, அதுல போய் நான் வைக்கிறேன், அது வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஐகான் மாதிரி இருக்கு. நம்ம டைரக்டா ஸ்பிளிட் அப்படிங்கிற அந்த டூலுக்கு போகாம இந்த ஒரு ஐகான் மாதிரி இருக்கு, அதை எடுத்து பண்ணோம்னா அது ஸ்பிளிட் ஆயிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஃபார்வர்ட் அப்படின்னா ஃபார்வர்டு முன்னாடி போறதுக்காக இந்த ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்றோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா செலக்ட் ரைட் வார்ட் அப்படின்னா ரைட், அடுத்தது பின்னாடி போகிறதுக்காக ரைட்ல போகிறதுக்காக இந்த ஏரோ மார்க்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ மியூசிக்ஸ் எப்படி இதுல ஆட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ். மியூசிக்ஸ்க்கு கீழேயே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒண்ணு வருதா? ஸோ நம்ம ஒரு இமேஜ்ல இருந்து அடுத்த இமேஜுக்கு போகும்போது ஒரு போட்டோல இருந்து நம்ம ஒரு கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும் பார்த்திருக்கீங்களா வீடியோஸ்ல? ஒரு இமேஜ்ல இருந்து அடுத்த இமேஜ் போகும்போது கிளிக் அப்படின்னு சவுண்ட் கேட்கும், ஊஷ் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த பேபி இமேஜ், கேர்ள் பேபி இமேஜ்ல இருந்து பாய் பேபி இமேஜ்க்கு போறேன். அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி ஒரு போட்டோ கிளிக் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல வந்து சர்ச்ல போயிட்டு சர்ச் பார்ல போட்டோ கிளிக் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வரும். இதுல வந்து கிளிக் கேமரா செட்டர் சவுண்ட் அப்படின்ட்டு இருக்கா, இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்து நம்ம அந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த நடுவுல இந்த இடத்துல மட்டும் கிளிக் அப்படின்னு சவுண்ட் கேட்கும். இந்த கேர்ள் பேபி இமேஜ்ல இருந்து அடுத்த இமேஜ் போகும்போது கிளிக் அப்படின்னு ஒரு போட்டோ சவுண்ட் கேட்கும். ஓகேவா? இது கிளிக் கிளிக்னு கேக்குது. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சவுண்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணா அது இன்னும் நல்லா இருக்கும். இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நான் சிம்பிளா ஒரு கிளிக் சவுண்ட், போட்டோ கிளிக் சவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, இதை வச்சுக்கிறேன் செகண்ட் ஆப்ஷன். இது வந்து சிம்பிளா ஒரு கிளிக் மட்டும் வரும், கிளிக் அப்படின்னு வருதா? ஓகே, இதுக்குதான் ஒரு எஸ்எஃப்எக்ஸ். ஒரு வீடியோ வந்து சும்மா நார்மலா இல்லாம ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருந்தா அது இன்னும் குவாலிட்டியா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றோம். ஓகேவா? இதுல நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபன்னி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அடுத்தது ஸ்விட்சர்ஸ், ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ்லாம் நிறைய பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போது அதுக்கான எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காம அதை மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோஸ்க்குலாம் ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். வெரைட்டி ஷோஸ், விளாக் ஸ்டைல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், காமெடி, கார்ட்டூன், இந்த மாதிரி நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா யூஸ் பண்றது வந்து போட்டோ கிளிக் யூஸ் பண்ணுவோம். வீடியோ எடிட்டிங்க்கு ஊஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். பாப் அப்படின்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரும், அதை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது நம்ம லைவாவே யூஸ் பண்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தடுத்த டூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்றது பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.